Hi, welcome to my Budget Hobbies. இந்த வீடியோ ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக், ஃபிஷ் டேங்க் எப்படி க்ளீன் பண்ணுறது. ஸோ ஃபிஷ் டேங்கில் இருக்கிற சால்ட் ஸ்டெயின்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணுறது தான் அந்த வீடியோவில் நான் கவர் பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு பழைய டேங்க், ஒரு வீட்டில் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்ததை நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இதை ஃபுல்லாக ரீமாடல் பண்ண போகிறோம், ஃபுல்லாக ரீஸ்டோர் பண்ண போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு டாபிக், என்கிட்ட கேட்குற ஒரு டாபிக் கூட எப்படி ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணுறது, அதாவது ஃபிஷ் டேங்க் கண்ணாடியில் இருக்கிற அந்த அழுக்கை எப்படி எடுக்கிறதுங்கிறது. அது அழுக்கு இல்லை, அது சால்ட் கண்டென்ட், அதை எப்படி எடுக்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ண போகிறேன். நம்மளோட சேனல்லே ட்ராஷ் டு ட்ரெஷர்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் நான் ஒரு டேங்கை ஃபுல்லாக ரீஸ்டோர் பண்ணது போட்டிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் இதில் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் இந்த கிளாஸ் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட்டு இந்த லைட்டிங் எப்படி செட் பண்ணுறது, கரெக்டான லைட் டோன், கலர் என்ஹான்ஸ் பண்ணுற லைட் எப்படி செட் பண்ணுறதுங்கிறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கவர் பண்ணுறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் நான் செட்டப் ஃபுல்லாக கவர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நான் எப்படி இதை க்ளீன் பண்ணுறது, ஸோ கடைக்கு எடுத்துகிட்டு போகாமல் பிளேடு எதுவும் வச்சு அந்த சால்ட் ஸ்டெயின் பிளேடு வச்சு நம்ம க்ளீன் பண்ணாமல் எப்படி சிம்பிளாக நம்ம க்ளீன் பண்ண முடியும், வீட்டிலே க்ளீன் பண்ண முடியுங்கிறத அந்த வீடியோவில் நான் கவர் பண்ண போகிறேன். இப்போ வாங்க போகலாம், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் இந்த டேங்க் எடுத்துகிட்டு வரும்போது அப்படியே அந்த வீட்டில் இந்த செட்டப் எல்லாமே சேர்த்து எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இதில் பாதி நமக்கு தேவைப்படாது, இதை அப்படியே எடுத்து வெளியில் வச்சிடலாம். ஃபுல்லாக இதில் இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் லைட்டை ரிமூவ் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஹாலஜன் லைட்டு, டியூப் லைட்டு. ஸோ பழைய இதில் அப்படி தான் வரும், பட் ஃப்ரேம் அலுமினியம் ஃப்ரேம். ஸோ நான் அந்த லைட்டெலாம் திருப்பி மாற்றிடுவேன். இதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். மோரோவர் நான் இந்த மாதிரி லைட்டை தான் யூஸ் பண்ண போகிறேன் ஃபுல்லாகவே. இது கலர் என்ஹான்ஸ் பண்ணுற லைட்டு. ஸோ நான் இதில் ஒரு டோன் மிக்ஸ் பண்ணுவேன். ஒரு 6000 லூமினஸில் ஒரு டோன் 2-3 கலர் மிக்ஸ் பண்ணி கொண்டு வருவேன். ஸோ நான் அந்த லைட்டிங் வீடியோ நீங்கள் மறக்காமல் பாருங்கள். நீங்கள் அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அந்த வீடியோவில் நீங்கள் இதை பார்க்க முடியும், நான் எப்படி செட் பண்ணுறேங்கிறத. நான் பேக் ட்ராப் எடுத்துகிறேன். இந்த பேக் ட்ராப் நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஜாமெல்லாம் எடுத்து கீழே வச்சிட்டோம். இப்போ இதை க்ளீன் பண்ணிடலாம். இதுக்கு நான் ஒரே ஒரு ஆசிட் தான் யூஸ் பண்ண போகிறேன், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அது மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது நிறைய இடத்துல கிடைக்கிது, ஹார்ட்வேர் ஷாப்பில் கிடைக்கிது, ப்ரொவிஷன் ஷாப்பில் கூட கிடைக்கிது. ஆனால் ஹார்ட்வேர் ஷாப்பில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் இந்த மாதிரி கடையில் நீங்கள் நார்மல் மளிகை கடைங்கள்லாம் வாங்கும்போது கொஞ்சம் டைல்யூட்டடாக கிடைக்கிது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி டைல்யூட்டட் வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு ஒன்றும் இல்லை, HCl அண்டு H2O, அதாவது தண்ணியும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் இதில் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். ரொம்ப சிம்பிள் தான். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சால்ட்டில் பட்டவொன்னே ரியாக்ட் ஆகும். ஸோ ரியாக்ட் ஆகும்போது அந்த சால்ட் டைல்யூட் ஆகி கீழே வந்துடும், அவ்வளோதான். சால்ட் எவாப்ரேட் ஆகிடும், அதுதான் கரெக்டான இது. ஸோ இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த சயின்ஸுக்கு பின்னாடி தான் இந்த க்ளீனிங்கே இருக்குது. ஸோ நம்ம ஒன்றும் இல்லை, அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை ஒரு ஸ்பாஞ்சிலையோ இதுலேயோ போட்டு அதை நல்லா ரப் பண்ண போகிறோம். இன் சென்ஸ் கரன்னு தேய்க்கக்கூடாது, சும்மா ஒரு ஜென்டில் ஸ்பாஞ்ச் வாஷ் மாதிரி தான், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, இதுக்கு நம்ம என்னெல்லாம்னா, முதல்ல நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்மெல் மூஞ்சில் படக்கூடாது, நம்ம சுவாசிக்கக்கூடாது. அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா, பெட்டர் நீங்கள் ஒரு அவுடோர்லேயோ வீட்டுக்கு வெளியில் எங்கேயாவது வச்சு பண்ணுறீங்கன்னா ரொம்ப நல்லது. உங்களுக்கு வசதி இருக்குது, அவுடோரில் நல்ல தண்ணி இருக்கிற மாதிரி இடம் இருக்குன்னா நீங்கள் அந்த இடத்துல வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு அந்த மாதிரி வசதி இல்லை வீட்டில். ஸோ நான் இருக்கிற இடத்துல எப்படி பண்ண முடியுமோ தான் பார்க்குறேன். ஸோ அப்படியே நான் வச்சு ஸ்பாஞ்சில் இது பண்ண போகிறேன்.
ஸோ இந்த ஸ்மெல் வந்து மூக்கில் போடக்கூடாது. முக்கியமாக சின்ன பிள்ளைங்க இருக்கிறவங்க, சின்ன பிள்ளைங்க பக்கத்தில் வராமல் பார்த்துக்கோங்க, டச் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அது ரொம்ப டேஞ்சர். ஆமாம், அது சுவாசிக்கக்கூடாது, அவ்வளோதான். ஸோ இதுக்கு வந்து நான் மாஸ்க் போட்டுக்கிறேன். யூஸ் பண்ணுற கையில் ஒரு க்ளவுஸ் போட்டுக்கலாம். அது கையில் டச் பண்ணால் ஒன்றும் பண்ணாது, பட் கையில் வேர்க்கும் போது அதில் இருக்கிற சால்ட் வரும்போது உள்ளே பெனிட்ரேட் ஆகும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி குத்துற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பெஸ்ட்டு ஒரு க்ளவுஸ் போட்டுக்கலாம். எந்த கை வச்சு நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த கையில் நீங்கள் க்ளவுஸ் போட்டுக்கலாம். ஓகே, இது சாதா சர்ஜிக்கல் க்ளவுஸ் தான், நார்மல் மெடிக்கல் ஷாப்லேயே கூட உங்களுக்கு அவைலபிள். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் நீங்கள் யூஸ் பண்ண வேணாம், ஏன்னா இதுவே ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும். ஸோ இதுவே ஸ்க்ராட்ச் உண்டு பண்ணும். ஸோ நீங்கள் உங்களுக்கு 2 ஆப்ஷனு. இது வந்து ஃபில்டருக்கு யூஸ் பண்ணுற ஸ்பாஞ்சு. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் லைட்டாக இருக்கும். ஸோ இது பெட்டர் ஆப்ஷன், இதை நீங்கள் எடுத்துக்கலாம். இது இல்லாதவங்க இந்த மாதிரி கடைகளில் கிடைக்கும் ஒரு ஸ்பாஞ்சு, இதை கட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இது ரெண்டுமே நல்ல ஆப்ஷன். ஏன்னா இதை வந்து நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி இது பண்ணக்கூடாது, ஜென்டலாக அப்படி ஸ்க்ரப் பண்ணுவோம். ஸோ அதுக்காக இது ரெண்டையும் யூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஸோ என்கிட்ட இருக்கனால இது யூஸ் பண்ணிக்கிறேன், இல்லாதவங்க நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். என் கைக்குள்ள செட் ஆகிற மாதிரி ஒரு சின்ன பீஸ் நான் கட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப சிம்பிள். அந்த ஆசிட் அப்படியே கொஞ்சமாக ஊற்றுறேன். தெரியும் நினைக்கிறேன், என் கையில் படும்போதே அது அந்த 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 அது ரியாக்ட் ஆகுது. ஸோ அப்படியே கிளாஸில் ஒரு அப்படி ப்ரெஸ் பண்ணால் போதும். லைட்டாக, ரொம்ப ப்ரெஸ் பண்ணி கரன்னு தேய்க்கக்கூடாது, ஓரளவுக்கு லைட்டாக பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இதில் வர்ற இந்த புகை வந்து நம்ம மேலே படக்கூடாது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இந்த இடத்துல சால்ட் இருக்குது, படுதா? ஸோ நான் அப்படியே ஸ்க்ரப் பண்ணுறேன். நீட்டாக அடிச்சு பாருங்கள். ஸோ இதே லாஜிக் தான் உள்ளே ஒர்க் ஆகுது. இந்த ஸ்மோக் வந்து லங்ஸுக்கு ரொம்ப கெடுதல். ஸோ இந்த ஸ்மோக் வந்து மூக்குக்குள்ளே போகாமல் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் இப்போ நான் இந்த விண்டோ இருக்குது, இந்த இடத்துல இங்கேருந்து ஒரு ஃபேன் வச்சுருக்கிறேன். நான் உங்களுக்கு இந்த வீடியோ முடியும் போது காட்டுறேன். இந்த ஃபேனில் இந்த ஸ்மோக் வெளியில் போகிற மாதிரி நான் பார்த்துருக்கேன். ஸோ வீட்டுக்குள்ளே வராத அளவுக்கு பார்த்துருக்கேன். இல்லைன்னா நீங்கள் அவுட்டோரில் எங்கேயாவது க்ளீன் பண்ணுங்கள். பொதுவாக டேங்கோட வெளியில் தான் தண்ணி சொட்டி ஒரு கோடு கூட இருக்கும். இன்னொரு செகண்ட் ரவுண்டு. இது ஒரு இதுக்காக என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பண்ணணும். அதே மாதிரி எல்லா இடத்துலையும் ஃபஸ்ட்லேருந்து வரப்போகிறேன் ஒரு சைட்லேருந்து. முக்கியமாக சின்ன பிள்ளைங்களை பக்கத்தில் வச்சுட்டு பண்ணாதீங்க. இந்த புகை மேலே படக்கூடாது.
ஆசிடோட ஒர்க் முடிஞ்சுது. ஸோ அதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஸ்பாஞ்சை கூட ஸ்பாஞ்சு வேஸ்ட் தான் போட்டுடலாம். போட்டுட்டு வாட்டர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி எடுத்து கிளாஸில் எல்லா இடமும் படுற மாதிரி லைட்டாக அப்படி ஊற்றி விட்டுங்க. அவ்வளோதான். க்ளீன் பண்ண ஆப்ஷன் இல்லாமல் கொஞ்சம் தண்ணி வச்சு நான் எப்படி பண்ணுறதுங்கிறது பண்ணுறேன். பட் உங்களுக்கு வெளியிலலாம் கொண்டு போகிறதுக்கு ஆப்ஷன் தான். நீங்கள் வெளியில் போய் நல்லா நிறையா தண்ணி போட்டு க்ளீன் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த ஸ்பாஞ்சை அப்படியே தண்ணியில் போட்டிங்கன்னா இது அப்படியே தண்ணி அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இது உங்களுக்கு இதை வச்சு ஸ்வைப் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியாக முடிச்சிடலாம். இந்த வாட்டர் பட்டவுடனே ஆசிட் கொஞ்சம் நியூட்ரலைஸ் ஆகிடும். இது வெளியில் உள்ள கிளாஸ் உடைக்கிறேன். உங்களுக்கு இப்போவுமே தெரியும் கிளாஸ் கிளியர் ஆகிடுச்சு. நான் வெளியில் எடுத்துகிட்டு போய் க்ளீன் பண்ண முடியாதனால இப்போ அதே வாட்டர் வாஷ் 2வது தடவை பண்ணுற ஸ்பாஞ்ச் வச்சு பண்ண போகிறேன். அதே ப்ரொசீஜர் தான். ஒன்ஸ் நான் முடிச்சிட்டேன், திருப்பி தொடச்சிட்டேன், திருப்பி மறுபடி அதே மாதிரி ஸ்பாஞ்ச் போட்டு வைக்கிறேன். நீங்கள் தண்ணி வெளியில் பாத்ரூம்லேயோ வெளியிலையோ அவுட்டோரில் எங்கேயாவது பண்ண முடிஞ்சவங்க வெளியில் போய் நல்ல தண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ நமக்கு அந்த வாய்ப்பு அந்த வசதி இல்லாதனால இந்த மாதிரி ஸ்பாஞ்சில் க்ளீன் பண்ணுறேன். இனிமேல் இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. நல்லா தொடச்சிடுங்க. ரைட், இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ இந்த சால்ட் ஸ்ட்ரெயின் இப்படி தான் எடுக்கணும். இனிமேல் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இதோட லைட்டிங், மல்டிபிள் கலர் லைட்டிங், அதாவது என்ன ஃபிஷ் போட்டாலும் கலர் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி நான் ஒரு 2 லைட் மிக்ஸ் பண்ணுவேன். அது எப்படி பண்ணுறேன், எதனால் பண்ணுறேன், எவ்வளோ லூமினஸ் பண்ணுறேன், எவ்வளோ கலர் டோன் பண்ணுறேங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் நான் கவர் பண்ணுறேன். இந்த கவர் செட் பண்ணும்போது அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இந்த டேங்க்கில் இந்த ஸ்டெயின் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இதுதான். ஃபஸ்ட்டு வந்து டிடிஎஸ் கம்மியாக இருக்கிற வாட்டர் ஊற்றணுங்க. நல்ல குவாலிட்டி வாட்டர் ஊற்றணும். உங்களுக்கு ஒரு லேண்ட் வாட்டரில் சால்ட் கண்டென்ட் இல்லாமல் இருந்ததுன்னா அது ஊற்றுங்க. இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா கேன் வாட்டர் வாங்கி ஊற்றலாம். கேன் வாட்டர் ரொம்ப நல்லது. அல்லது உங்களால் கேன் வாட்டர் ஃபுல்லாக பண்ண முடியாது கூட ஆஃப் கேன் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். இன்னொரு ஆஃப் வந்து நீங்கள் ஒரு கேனில் பிடிச்சி வச்சுட்டு ஆல்மண்ட் லீஃப், ட்ரை ஆல்மண்ட் லீஃப் ஒரு 4-5 லீஃப் அதில் போட்டுட்டு ஒரு 20 to 30 days விட்டுட்டிங்கன்னா அதுவாக செட்டில் ஆகிடும். ஸோ அந்த தண்ணி நீங்கள் ஒரு ஆஃப் எடுத்து ஊற்றிக்கலாம். ஸோ அதுக்கு ஆல்மண்ட் லீஃப் வந்து ஒரு நல்ல சாஃப்ட்னர், நல்ல ஒரு கண்டிஷ்னர் கூட. ஸோ நீங்கள் அதையும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் பெஸ்ட்டு இந்த லெவல் மெயின்டைன் பண்ணுறது. எப்போவுமே நீங்கள் எந்த லெவல் வைக்கிறோம் தண்ணி அந்த லெவலில் முடிஞ்சால் மேலேருந்து ஒரு 1/2 inch மட்டும் தண்ணி கேப் இருக்கிற மாதிரி பாருங்கள். அந்தளவுக்கு ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுங்கள். அதை விட்டு கீழே வராமல் பார்த்துக்கோங்க. ஸோ பண்ணிங்கனாலே அந்த லைன் அந்த லெவலில் மட்டும் மெயின்டைன் ஆகும், அது கீழே வராது. ஸோ இதுதான் இப்போதைக்கு இந்த க்ளீனிங் டிப்ஸ். ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் ரொம்ப கேர்ஃபுல். சின்ன பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் பண்ணாதீங்க. சின்ன பிள்ளைங்க பண்ணாதீங்க. கேர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுங்கள். முடிஞ்சால் அவுட்டோரில் பண்ணுவீங்க. இந்த புகை நல்லதில்லை. ஸோ அவுட்டோரில் வீட்டுக்கு வெளியில் எங்கேயாவது இருந்ததுன்னா யூஸ் பண்ணுங்கள். நல்லா தண்ணி இருக்க இடத்துல யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.